சட்ட எரிப்பு நகல் பின்னுக்கு போகிறது. பாராளுமன்றத்திலே தொகுதி மறு வரையறை சட்ட நகலை எரித்து தமிழக முதல்வர்கள் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறார். கிராமங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இந்த ஏரி வேலை மம்டி பானல் தான். நகராட்சி மாநகராட்சி விரிவு செய்யத்தின் போல தமிழ்நாடு முழுவதும் 12,000 கிராமங்கள் மாநகராட்சியுடன் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டதன் விளைவாக 12,000 கிராமத்தில் 12 லட்சம் பேருக்கு ஏரி வேலை போச்சுமா. ஏரி வேலை போச்சு. இப்போ நம்ம அண்டை மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், ஒரிசா இங்கே எங்கேயுமே இந்த 100 நாள் வேலையில் கண்ணை நீக்கி கன்றாக எடுக்கிற ஃபோட்டோ எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 7:30 மணிக்கு கன்றாக ஒரு ஃபோட்டோ எடு, வரலையா 8:30 கடு, 9:30 கடு, 10 கடு. கொடுமையான கொடுஞ்சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏறக்குறைய 90 லட்சம் ஏரி வேலை கூலிகள் மீது, ஏரி வேலை பயனாளிகள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இதை பற்றி எல்லாம் கவலைப்படல. பாராளுமன்ற தொகுதி குறைக்கப்பட்டது என்று சொல்றாரு. கிராமங்கள்ல ஏரி வேலை 12,000 கிராமங்கள் குறைச்சி 12 லட்சம் பேர் வேலையை கொடுங்க. ஏரி வேலை கூலி, ஏரி வேலை சம்பளம் 336 ரூபாயில இப்பதான் இந்த 2 மாசமா தான் 200 ரூபாய் தராங்க. இதுக்கு முன்னூறு கட்டியும் கூட 75 ரூபாய் தரல. மீதி 250 ரூபாய் ஆட்டியா பாட்டி 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 100 நாள் வேலையே கிடைக்கல. 150 நாள் சொன்னேன். எங்க முழு தோசையில கால் தோசை கொடுக்குறேன். இந்த நிலையில அரசியல் ஆதாயத்திற்காக சட்ட எரித்து மு.க. ஸ்டாலின் போராட்டம். பாராளுமன்ற தொகுதி வரையறை குறைஞ்சி போச்சான். ஏரி வேலை கிராமத்தை வந்து 12,000 கிராமங்கள் தமிழ்நாடு பட்டுட்டியே. நாங்கள் என்ன பண்றோம் சொல்லிட்டு அவர் தமிழக முதல்வர் சட்ட நகலை எரிச்சார் இல்லையா? தமிழகம் சட்ட நகல் எரிச்சா அந்த சட்ட நகலை நாங்கள் கொளுத்தி ஏரி வேலை வந்து பார்த்தா கொளுத்திட்டியா. ஏரி வேலை கிராமங்களை வந்து பழச்சிட்டியா சொல்லி அவர் சட்ட நகல் எரிச்சாராம். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகள் மொத்தம் 36 மாநகராட்சி, நகராட்சிகள் 105 நகராட்சி. இதை நாங்கள் எல்லை விரிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி மாநகராட்சி விரிவு பண்ணி அங்கே கிராமங்களை வந்து பார்த்தா எனக்கு ஏரி வேலை காலி. எங்களுக்கு பாலுக்கோ நெல்லுக்கோ எள்ளுக்கோ கொள்ளுக்கோ மஞ்சளுக்கோ மரவள்ளி மக்காச்சோளம் மாங்காய் தேங்காய் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் விலை கிடைக்கல. விளங்காமல் போன விவசாயிகள், மானமுள்ள விவசாயிகள் இந்த மண்ணில் வந்து பார்த்தா மண்ணை விட்டு போக மாட்டோன்ற விவசாயிகளுக்கு விலை கிடைக்காட்டால் இந்த மக்களுக்கு தர்றது தான் 100 நாள் வேலை. இந்த மம்டியும் பண்ணுவோம். இதில் எங்கள் பாடிமை போராட வந்து பார்த்தா படுக்குன்னு தண்ணி எடுத்து போடுதுங்க, தண்ணி எடுத்து கண்ணை கழுவுதுங்க. ஏன் போட்டா வரலையே? 11:30 மணிக்கு போட்டா வரலனாங்க வீட்டுக்கு அங்கே 2 கிலோமீட்டர் மாடு போல் நடந்து வரத்தியா வெயில்ல. மறுபடியும் பனித்தளத்தில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்தா 2:30 மணிக்கு ஒரு போட்டா வரலையா 3:30 4:30. அப்போ எப்படா வந்து நாங்கள்லாம் பாலை கறக்கிறது, தண்ணி காட்டுறது, எப்போ வந்து பார்த்தா கிழவனுக்கு வந்து பார்த்தா கஞ்சி ஆக்கி கொடுத்துருது, வேற பிள்ளைகளுக்கு எப்போ வந்து பார்த்தா குடப்பாட்டி அவனுக்கு வந்து பார்த்தா சாப்பாடு போடுறது. இது போன்ற கொடுஞ்செயல்களை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஏரி வேலைகள் திணித்திருக்கிறார்கள். இவர்கள் பாராளுமன்ற தொகுதி வரையறை சுருக்கிட்டாங்க. 39 பாராளுமன்றத்தை 38 சுருக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்ட நகல் இருக்கிறீங்களே, எங்களுடைய வயிறு எரியுதா? 12,000 கிராமங்கள் வந்து ஏரி வேலையை அழிச்சிட்டியாடா. இருக்கிற ஏரி வேலை கிழங்கட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கன்றாக படுக்குன்னு அடிக்க வச்சுக்கிட்டாடா. ராவல கேள்விகள்லாம் ட்ரைனிங் 5:30 மணிலேருந்து எடுக்குதுங்க. கண்ணை வந்து பார்த்தா கண்ணடிச்சு கிடக்குது. 80 பாட்டி வந்து பார்த்தா கண்ணடிக்குது. ஆகவேதான் இந்த ஏரி வேலை சட்டத்தை எரித்து, ஏரி வேலையில் என்ன பண்ணுறாங்க சட்டம் தெரியுமா? 8:30 மணிலேருந்து எடுக்க வச்சோம். முன்னெல்லாம் ஜியோ டெஸ்ட் 25 பேர் வந்து கும்பல போட்டு வேலை போடான்றான். ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன தீவிரவாதிகளோ கன்றாக எடுக்கலாம். 7:00லேருந்து 8:30 9:00 10:00 11 வரைக்கும் வரலையா போட்டு வருது. மறுபடியும் 2:30 மணி 3:30 மணி 4:30 மணி எடுத்து வந்துச்சு. ஆஹா வந்துடுச்சு. இன்னைக்கு எல்லம்மா தாயே, பொன்னிமா தாயே, கென்னியா தாயே, கெல்லியாத்த தாயே, முத்தாலம்மா தாயே கன்றாக வந்துடுச்சுனா நீ பரவாயில்ல. எனக்கு
சம்பளம் 336 100 தகுறா 226 ரூபாய் கொள்ளடிக்கும் போது இதையெல்லாம் தட்டி கேட்காமல் பாராளுமன்ற தொகுதி குறித்து குறைத்து விட்டார்கள் என்ன அந்த சட்ட நகல் இயற்றிய நாங்கள் உன்னுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றிருக்கோம். கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் டாக்டர் புத்தகம் மற்றும் தென்னம்பட்டு சதாசிவம் சங்கர் மற்றும் உள்ள தோழர்கள் முன்னிலை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்.